வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக இருந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு பிள்ளையாரப்பன் என்ன எழுதி போட்டிருக்கிறார் என்று பார்த்து விடுவோமே. இப்பதானே சொன்னேன், அது ராமாயண பழமொழி, இது வெறும் பழமொழி. அதான் இது வெறும் பழமொழி, வெல்லம் போட்ட பழமொழின்னுட்டு. பழமொழியை எல்லாமே உண்மையில வெல்லம் போட்டதுதான். இப்ப பொதுவா இப்படி ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க நீங்க, சிவ பூஜையில் கரடி அப்படிம்பாங்க. ஒண்ணுமில்ல, 4 பேர் சேர்ந்து 5வது மனுஷனை பத்தி புரணி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 6வது மனுஷங்க உள்ள வந்துட்டான்ப்பா சிவ பூஜையில கரடி அப்படிம்பாங்க. இல்ல காதலர்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது எதிர்த்த வீட்டு மாமாவோ மாமியோ பார்த்துட்டாங்கன்னா, ஐயோ சிவ பூஜையில கரடி வந்தாப்புலப்பா அப்படிம்பாங்க. ஆக மொத்தம் நமக்கு தேவையில்லாத ஒருத்தர் அங்க வந்துட்டாருன்னா அது சிவ பூஜையில கரடி அப்படிங்கிறப்ப. கரடிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜாம்பவான் எதுக்கு சிவம் பூஜை பண்ற போது வருவாரு சொல்லுங்க? இது எப்படின்னு கேட்டா, சிவ பூஜையில் கரடி கேரடி அப்படிங்கிறது ஒரு வாத்தியம். அது சிவகணங்களால் வாசிக்கப்படக்கூடிய ஒரு வாத்தியம். சிவ பூஜைங்கிறது சத்தம்லாம் போட்டு அப்படியே சங்கமெல்லாம் முழங்கி எல்லாரும் உடுக்கையெல்லாம் அடிச்சு நல்ல சத்தம் போட்டு ஹரஹர மகாதேவாலாம் சொல்லி பூஜை பண்ணிடுவாங்க. அப்புறம் கடைசியில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த தீபாராதனை எல்லாம் காட்டுற பொழுது வெறும் இந்த மணி ஓசை மட்டும் இருக்கும். அதாவது குவைட்டா சில பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல கெரடிங்கிறது ஒரு வாத்தியம். கெரடி மஜுல அப்படிங்கிறது கர்நாடகால இன்னைக்கும் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய ட்ரம், அதுல 2 கம்பை வச்சு பயங்கரமா, அது எப்படி கேட்கும்னா வெறும் டம் டம்னு கேட்காது, ஒரே சத்தமா இருக்கும். அப்ப சிவ பூஜை அமைதியாக ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டிய பூஜையும் போது இந்த கெரடி வாட்ஸ்அப்ல எப்படி இருக்கும்? அப்போ ஒரு அமைதி இழந்து போகும் இல்ல, அதுக்கு தான் சொல்லுவாங்க சிவ பூஜையில் கெரடி வேண்டாம் அப்படின்னுட்டு. இது நம்ம சிவ பூஜையில அத கரடி அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொரு பழமொழி இருக்கு, ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆற்றோடு போவானா. இது ரொம்ப அக்கிரமமான ஒரு பழமொழி. சாதாரணமா செட்டி மக்கள் நகரத்தார் தர்மத்திற்கும், அவங்களுடைய தர்ம புத்தி வேற யாருக்குமே கிடையாது. அவங்க இவ்வளவு சம்பாதிச்சாங்கன்னா தர்மத்துக்கு கோவிலுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுனாலதான் நகரத்தார் கம்யூனிட்டி, அப்படி அந்த நகரத்தார் மக்கள்னு சொன்னாலே கையெடுத்து கும்பிடுறோம். காரணம், இன்று வானளாவி நிற்கின்ற கோவில் எல்லாம் இடிஞ்சு கடந்த போது முதல்ல அவங்க தான் திருப்பணி எடுக்கிறதுக்கு அவங்க தான் முன்னால வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்தோட போவானா? அதெல்லாம் இல்லை. ஆதானம் செய்யாமல் ஆற்றாமைப்படுகிறான் செட்டி. இதுக்கு உள்ளுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா நகரத்தாருக்கு ஒரு வழக்கம். இப்ப வீட்டுல ஒரு குழந்தைக்கு காது குத்தோ, இல்ல ஒரு கல்யாணமோ, இல்ல 60க்கு 60ஓ, இல்ல ஒரு சாந்தியோ 80வது சாந்தியோ செய்யற பொழுது அவங்க வீட்டுல ஒரு புகுமனை புகுவிழா எது செஞ்சாலும் முதல்ல கோதானம் கொடுப்பாங்க. அதாவது பசுவை தானமாக கொடுப்பதை போல ஒரு தர்மம் வேற ஒண்ணுமே இல்லை. அதனால ஆதானம் செய்யாமல், அதாவது ஒருத்தனுக்கு காசு பணம் இல்லை, அவன் என்ன நொந்து போவானா, நான் காசி ராமேஸ்வரம் போகாட்டி கூட பரவாயில்ல, ஆனா கோதானம் கொடுக்க முடியலையே, என்னால அந்த ஆதானம் கொடுக்க ஆனா பசு ஆதானம் செய்ய முடியாமல் ஆற்றாமைப்படுகிறான் செட்டிங்கிறது தான் ஒரிஜினல் பழமொழி. இவங்க யாரோ காதலியோ கேட்டுக்கிட்டாங்க. இப்ப இந்த சிவ பூஜையில கரடி மாதிரி ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்தோட போவானா, ஆற்றோடு போவானா, ஆற்றாமைப்படுவானே செட்டிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்களுடைய தர்மத்துக்கு முன்னால மற்ற யாருடைய தர்மமும் கிட்ட கூட வர முடியாது. தர்ம சிந்தனை உள்ளவர்கள் நகரத்தார் மக்கள், செட்டியார். யாரையுமே நம்ம இழிவா சொல்லக்கூடாது. எந்த ஒரு இனத்தவரையும் நம்ம இழித்து சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. குருவிக்கு தக்கன ராமேஸ்வரம். இந்த பழமொழி சொல்ற பொழுது சொல்றவங்களுக்கும் அது புரியாது, கேட்கறவங்களுக்கு புரியவே புரியாது. குருவிக்கு தக்கன ராமேஸ்வரம்னா நம்ம நினைச்சுப்போம், குருவியால் எங்க செல்ல முடியும்? அட்லாண்டாவுக்கா போக முடியும்? போக முடியாது. இல்ல அட்லாண்டிக் சமுத்திரத்தை தாண்ட முடியுமா? அதனால குருவியால எங்க போக முடியும்? ராமேஸ்வரத்துக்கு தான் போக முடியும். அது கூட போக முடியாது. அதல்ல,
குருவிக்கு தக்கன ராமேஸ்வரம்ங்கிறத கம்ப்ளீட்டா மனசுல இருந்து அழிச்சிருங்க. குறி வைக்க தப்பாது ராமசரம், அதுதான் கரெக்ட். குறி வைக்க தப்பாது ராமசரம். இப்ப ராமர் இந்த இடத்துல போய் இலக்கு அப்படின்னு வச்சுட்டாருன்னா அந்த ராமசரம் தப்பாது. ஏன்னா அவர் தெய்வ அருள் பெற்று தன்னுடைய குருக்கிட்டேந்து கத்துன்றதுனால வில்வித்தையில் வல்லவன் ராமன். அப்படி இருக்கும் பொழுது குறி வைக்க தப்பாது ராமசரம், ராமனுடைய பானம்ங்கிறத குருவிக்கு தக்கன ராமேஸ்வரம். எங்க ராமசரத்தை ராமேஸ்வரம் ஆக்கிட்டாங்க. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னுட்டு. அதாவது ஆண் எது பண்ணாலும் அது சரியா இருக்குமா, பொம்பளை ஏதானு பண்ணி தப்பா பண்ணிட்டான்னாக்கா பொம்பளை புத்தி பின் புத்திப்பா அப்படிம்பாங்க. பின் புத்தி அல்ல. இப்போ திருமணங்கள்ல பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் நடந்த பொழுது சிவன் என்ன பண்ணாராம், சிந்தூர திலக்கம் எடுத்து பார்வதிக்கு நெற்றியில் இட்டு என்னுடைய 3வது கண்ணை உனக்கு தருகிறேன், ஞானக்கண்ணை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மனைவியா அடைஞ்சதுனால இப்ப கூட நம்ம என்ன சொல்றோம், சக்தி இல்லையே சிவமின்னு கடை அப்படிங்கிறாங்கல்ல. சிவத்துக்கு பலம் இல்லை, பின் புத்தியாக அவருக்குள்ள இருந்து பின்புலமாக இருந்து அவருக்கு சக்தியாக விளங்குபவள் மனைவி. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆமா சிவபெருமான் அப்படி 3 கண்ணை கொடுத்தார், 3வது கண்ணை கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, ஒரு புரோகிதர் ரொம்ப அழகா சொன்னார். இன்னைக்கும் அந்த கல்யாண பெண்ணை கையை நீட்ட சொல்லிட்டு தேங்காயை 3 கண்கள் உள்ள ஒரு தேங்காயை தான் முதல்ல கையில கொடுக்கணும், வெத்தலைப்பாக்கு தாம்பூலத்தோட. ஏன், சிவன் அன்று தன்னுடைய 3வதாகிய ஞானக்கண்ணை அவளிடம் கொடுத்தார். அவள் அவருக்கு பின்புலமாக சக்தியாக இருந்து இன்றளவும் அவருக்கு பெருமை சேர்த்து வருகிறாள். அது போலதான் ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெண் புத்தி தான் பின் புத்தியா இருக்கும். பின் புத்தி அப்படின்னு கேட்டா, ஒரு வீட்டுல ஒரு ஜமீன்தார் வீடு வச்சுக்கோங்களேன். அந்த ஜமீன்தார் சின்ன வயசுல போயிருக்கலாம். அந்த அம்மா அப்பேற்பட்ட பெரிய பண்ணைய பார்த்து அங்க வேலைக்காரங்களை கவனிச்சு, நம்ம எத்தனையோ திரைப்படங்கள்ல கூட பார்த்துருக்கோம், ரொம்ப திறமைசாலியாக ஆழ்வார்கள். அப்ப அவளுக்கு பெண் புத்தி பின் புத்தின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவளால் இதெல்லாம் ஆள முடியுமா? எவ்வளவு அழகா நிர்வகிப்பாங்க. ஆக மொத்தம் எதுவாக இருந்தாலும் பின்புலமாக ஒரு குடும்பத்தை அப்படியே உயர்த்தி வைப்பது பெண் சக்தி தான். அதான் பெண் புத்தி பின் புத்தியெல்லாம் சொல்லவே வேண்டாம். அது தவறான பழமொழி. அதாவது நான் இப்ப உங்களுக்கு விளக்குறது எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்ட பழமொழி தான்.